தேமுதிக கூட டிஎம்கே உள்ளிட்ட கட்சி தாவேகா இவங்க எல்லாமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர நிலையில பாமக கட்சியை தொடங்கின ஐயா ராமதாஸ் அவர்களை யாருமே கண்டுக்கவே இல்லை. முதல்ல ராமதாஸ் அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணி தலைமையான பாமக என்ன பண்ணாங்களா, பிஜேபி கூட கூட்டணின்னு அறிவிச்சுட்டாங்க. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது விசிக என்ன பண்ணுச்சுன்னா, எங்க கூடலாம் வேணாம், ஐயா மேல மரியாதை இருக்கு, ஆனா ஐயா கூட்டணியில் வந்தாருன்னா நாங்க வெளில போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒரு அடியை கொடுத்துருங்க. திமுகவும் அதனால ஐயாவை கண்டுக்கவே இல்லை. இதனால என்ன பண்ணியிருக்காருன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், நம்ம தனியாவே போட்டிடுவோம், தனியாவே நம்ம போட்டிட்டு நம்ம கெத்த காட்டுவோம், நம்மளை ஒதுக்குன கட்சிக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சு நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம தாவேகா கூட கூட்டணி அமைச்சு ஒரு பெரும்பான்மையான 30-40 தொகுதிகளை வாங்கி நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்ற ஒரு பிளானும் வச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ராமதாஸ் அவர்கள் தனியா நின்னா எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, வட மாவட்டங்களிலும் சரி, அவருடைய கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் இவர் மற்ற கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே போல தாவேகா கூட கூட்டணி அமைச்சாருன்னா எந்த அளவுக்கு திமுகவுக்கும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும், தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு சாதகமா அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் நெருங்க இவர் யாரு கூட எந்த முடிவு எடுக்க போறாரு, கூட்டணி வைக்க போறாரு, இல்ல தனிச்சுதான் போட்டியிட போறாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாதான் நமக்கு தெரிய வரும்.